ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்? எஸ் அஃப்கோர்ஸ் அனிமல் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ லேட்டாவாடா ரிவ்யூ போடுவேன் அப்படின்னு கேட்டவங்களுக்கு போன 26ஆம் தேதி தான் நம்ம ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு மக்களே. நான் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த படத்தை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சூப்பரான சிறப்பான படமாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மெயினாக இந்த செலிப்ரிட்டிஸ்லேருந்து வெகுஜனம் வரைக்கும் இந்த படத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஏகப்பட்ட கருத்துக்கள் இணையம் முழுக்க கொட்டி கிடக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த படம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ நாம் ஆல்ரெடி இந்த படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா அர்ஜுன் ரெட்டி படத்துடைய இயக்குனர் அவருடைய அடுத்த படம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கெலாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரன்பீர் கபூர், அப்புறமா அனில் கபூர் சார், ராஷ்மிகா மந்தனா, அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி தான் என்ன தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை உட்காந்து பார்த்தோம். பட் என்னென்னா அவங்க சொன்ன கருத்துக்கள், நம்ம படித்த கருத்துக்கள் எதையுமே நம்ம மனசில் உள்வாங்காமல் இந்த படத்தை ஒரு படமாக பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு பங்காளி சண்டைங்க. அதாவது அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள உள்ள சண்டை. அதில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிற நம்ம அனில் கபூர் சார், அவருக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. அந்த பையன் தான் பார்த்திங்கன்னா ரன்பீர் கபூர். அவருடைய அண்ணன், அதாவது இவங்க குடும்பத்தில் விலைக்கு வேறு நாட்டுக்கு போன அண்ணன் பையன் எப்படி இவங்களை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அதை எப்படி நம்ம ரன்பீர் கபூர், அதாவது அப்பானா உசுறு மற்றவங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரன்பீர் கபூர் எப்படி தன்னுடைய அப்பாக்காக அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கான்செப்டு. சிம்பிளாக ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய கதையை 3 மணி நேரம் 20 நிமிஷம் இழுத்துருக்காரு நம்ம இயக்குனர். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள், இடைச்செருகல்கள். அதாவது இந்த ரன்பீர் கபூர் அப்படின்ற கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படிப்பட்ட மிருகம், அதே மாதிரி அந்த வில்லன் அவர் எப்படிப்பட்ட மிருகம், அதுக்கப்புறமா அவர் சாவுக்காக ஒருத்தர் வர்றாரு, அவர் எப்படிப்பட்ட மிருகம் அப்படின்ற மாதிரி ஒரு மிருகம், மனித மிருகங்களை பற்றிய ஒரு கதை தான் இந்த அனிமல். ஆக்சுவலாக இந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா மேல் அப்படின்னா, அதாவது தன்னிச்சையாக தங்களுக்குண்டான ஒரு உலகமாக அமைச்சு அதில் வாழக்கூடிய ஒரு ஆல்ஃபா மேல். அவங்க சொல்கிறது தான் சட்டத்திட்டங்கள், அவங்க ஒரு ரூல்ஸ் அவங்களுக்குள்ளே அமைச்சிக்கிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ரன்பீர் கபூருடைய கேரக்டருமே. ஆனால் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே அந்த மாதிரி ஆல்ஃபா மேலாகவே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ என்னென்னா, நம்ம அனில் கபூர் சார் மேலே ஒரு கொலை தாக்குதல் நடக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காக ஒரு 8 வருஷம் கழித்து அப்பாவால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட, ஆனால் அதுக்கப்புறமும் ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக ரொம்ப ரிச் லைஃப் வாழக்கூடிய ஹீரோ பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து தன்னுடைய அப்பா வீட்டுக்கு தான் அப்பாவை கொலை முயற்சி செஞ்ச அவனை எவனாக இருந்தாலும் சரி அவன் கழுத்தை அறுப்பேன் அப்படின்னு ஒரு மீடியாலேயே ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி டிவியில் பேசுகிறாப்புல. அது பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு அரசாங்கமும் இல்லை, எந்த ஒரு போலீஸும் இல்லை. ஆனால் படத்தில் அவ்வளோ கொலை நடக்கும் மக்களே. பேருக்கு கூட ஒரு காக்கி யூனிஃபார்ம் உள்ளே போகாத மக்களே. அந்த அளவுக்கு ஒரு 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 யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காப்புல நம்ம இயக்குனர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி வச்சுருவோம். ஆமாம், அதாவது சுற்றுங்க, நீங்கள் பூ சுற்றுங்க, பட் இது எல்லாமே ஒரு அளவாக சுற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கூட பூவை தூக்கி இந்த சின்ன காதுக்குள்ளே வச்சு அப்படின்னா நம்ம எப்படி தாங்கும்? நாங்களும் வேறு எதாவது கேட்க வேண்டாமா? இல்லை நம்மளும் ஹீரோ மாதிரி மாட்டிட்டு தான் சுற்றுறோம் போல இருக்குது. இது என்னென்னா, அப்பாவை கொல்ல வந்தவனை பழி வாங்குகிற ஒரு கதை தான் அப்படின்னு சொன்னால் கூட அதில் இந்த தேவையில்லாத இடைச்சொல்களை, இந்த பெண்களை போக பொருளாக மட்டுமே, அதே மாதிரி நீ இது உனக்கு லிமிட் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ உள்ள சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஏகப்பட்ட பஞ்சாயத்தாகும். அதையெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், நீ எவ்வளோ வேணால் படிச்சிக்க, நீ எவ்வளோ வேணால் பெருசாக சம்பாதிச்சிக்க, ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காப்புல இயக்குனர். பட் என்னென்னா, நம்ம இந்திய சமுதாயத்தில் பெரும்பான்மையான ஆண்களுடைய மனநிலை அந்த மாதிரி தான் இன்னும் இருக்குது அப்படின்றத பிரதிபலிக்கிறதுக்காக பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இருக்குது, அந்த மாதிரி இல்லாமையும் கிடையாது, இருக்குது. பட் அதுக்கு எல்லோரும் கொந்தளிக்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா
இங்கே படத்தில் சொல்கிறத விட நிஜத்தில் நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செஞ்சிட்ருக்கு. டே டு டே லைஃப்பில் எக்கச்சக்கமாக நடந்துகிட்ருக்கு. பட் அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா கப் சிப்புன்னு அமைதியாகிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் எல்லாருமே வந்து ஆஹா அது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம், இது வந்து கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படிலாம் வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேங்க, அங்கேயா அதுக்காவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. படத்துடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரன்பீர் கபூர் தான். சோலோ மேனாக தூக்கிட்டு சுமக்கிறாப்பில் படத்தில் வந்து ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிச்சிருக்கிறார் அவருடைய இந்த பாடி லாங்குவேஜஸில். அதே மாதிரி அவர் லுக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் காமிச்சிருக்காரு. நல்லா சிக்ஸ் பேக் வச்சு வராரு. திருப்பி பார்த்தீங்கன்னா தொப்பையும் தொந்தியுமே வந்து உட்காந்துருக்கிறாரு. க்ளீன் ஷேவு, ஹேர் கட் பண்ணி வராரு, குடிமி வச்சுட்டு வராரு. ஏகப்பட்ட கெட்டப்பு. அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனா படத்தில் வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். என்ன தான் ஆல்ஃபா மேலே இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட நீ அடங்கி தான்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி ரப்புன்னு ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தோன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் சிரமமாக இருந்தது, தரமாக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னு சொன்னால் கோபமாக நம்ம ராஷ்மிகா மந்தனா வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே வாய்க்குள்ளே எதையோ வச்சுக்கிட்டு அப்படியே பொல்ல கொட்டிச்சிட்டு தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷன், அந்த கோபம் அப்படின்றத வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பல்ல கடிச்சா தான், அதுவும் இப்படி பல்ல கடிச்சிட்டு பேசினா தான் அவங்களுக்கு வந்து வரும் போல் இருக்குது. சரி ஓகே, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறமா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்மளை வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறது யார் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அனில் கபூர் சார். அவருடைய ரோலை அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு, நல்லாவே பண்ணியிருக்கிறார். அதாவது ரொம்ப பிஸியான ஒரு தொழிலதிபர், தன்னுடைய பிள்ளை, ஒய்ஃப் யாரையுமே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்குமே நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாபி தியோல். அது ஒரு மாதிரி அவருடைய ரோலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஆல்ஃபா மேலின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம டைரக்டர் வந்து அப்படி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த பெண்களுக்கு எதிரான ஒரு மனநோக்கோடு இருக்கக்கூடிய ஒரு மொத்த தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அப்படியே ஒரு கேரக்டரை செதுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவருடைய ரோல் இருந்துச்சு. ஸோ ஓகே, பட் அதையுமே வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. எவ்வளோ சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு கேரக்டரை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் வில்லன் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ படத்தில் வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, சுட்டுகிட்டே இருக்காங்க, வைலன்ஸ், எக்கச்சக்கமான வைலன்ஸ். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மன உளைச்சலை க்ரியேட் ஆகிடுது மக்களே. எப்படா நிப்பாட்டுவீங்க அப்படின்ற மாதிரியே வந்து நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிக்குது. சரக்கு தம்மு அது இதுன்னு எல்லாம் இஷ்டத்துக்கு படம் முழுக்க ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 சீன் இருக்குன்னா ஒரு 7 சீன் 8 சீனில் கையில் கிளாஸோடு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கிளாஸு அது எல்லாமே பயங்கரமாக, அது ஒரு மாதிரி ஒரு வேறு ஒரு யூனிவர்ஸை தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாது, அதே நான் சொல்லிடுறேன். பட் அங்கே திரைப்படத்தில் அது பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அனிமல் படத்தில் க்ரியேட் பண்ணிடுறாங்க. சரி ஓகேங்க, இப்படி ஏன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோமே, டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கேமரா ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா பிஜிஎம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பராக நிறைய இடங்களில் அந்த ஃபில்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க, ஃபில்லப்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக ஒரு பங்காளி சண்டையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலைட்டாக சொன்னால் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களை வந்து இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி, இந்த டாமினன்ட் ஆண்கள்னாலே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இங்கே பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் அது நிறைய இடங்களில் பேக் ஃபயர் ஆகவும் செஞ்சுருக்கு. ஒரு சில இடங்களில் அதெல்லாம் தேவையில்லாத திணிப்போ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிற மாதிரி நிறையா காட்சிகள் இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணியிருந்தால் படம் கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களே. ஸோ இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அனுப்பினா கண்டிப்பாக நான் 5க்கு 2.75 கொடுப்பேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த படத்தை 900 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா இருக்குது இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரில. பட் மேபி நம்ம நார்த் ஆடியன்ஸ், மொத்த தெலுங்கு ஆடியன்ஸ், வேர்ல்டு வைடு உள்ள மற்ற ஆடியன்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு யூனிவர்ஸை வந்து ரசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு மக்களே. தட்ஸ் இட். இதே மாதிரி நம்ம நிறைய படங்களுடைய நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுவோம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸில் வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ப்ளூ ஸ்டார் அண்டு சிங்கப்பூர் சொல்லணும்னா நான் இன்னும் படம் பார்க்கல. ஆமாம்,
படம் பார்க்க முடியாமல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆனதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாக வரும் மக்களே, இது பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் கருத்துக்களோட என்னுடைய கருத்துக்கள் ஒத்து போகுதா அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஒத்து போச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லை போடா அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிட்டு பாய்.